ஒரே ஒரு ஐடியாடா வில்ஸ் ப்ளீஸ்டா தயவு செய்து என்ன சாப்பிட விடாம ஏன்டா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ஒரே ஒரு ஐடியா கூடண்டா. என்ன ஒரு ஐடியா? என்னடா ஏற்கனவே கொடுத்து சூப்பர் ஐடியா, அது சொதப்பிட்டு இல்ல. வில்ஸ் ஒரே ஒரு ஐடியா வில்ஸ். என்ன வில்ஸ் ஐடியா கிட்ட எங்கேயோ பாக்குற? என்ன சொன்ன? பாக்குறது கரெக்ட். நேருக்கு நேர் கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா. புரியுதே? ஒரு பொண்ண நேருக்கு நேர் கண்ணோடு கண்ணா பாத்துட்டேனா நீ அவளுடைய தலைவன் ஆயிடலாம். நிஜமாவா? ஆமா. டாக்டர் இப்படி அடிபட்டிருக்கே, இவன் எழுந்து நடப்பானா? எழுந்தா நடப்பான். விவசாய இல்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் சார். நானா டாக்டர்? ஷட் அப். நோ மென்ஸ். அப்பா நல்ல வேலை, பலமா எதுவும் அடிபடலன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நாங்க போய் ஒரு தம் போட்டு வரோம். படா கருத்து. டேய் என்னையும் கூட்டு போங்கடா, நானும் வரேன். என்னங்கப்பா? நான் எதனால ஆக்சிடென்ட் ஆனா இந்த பசங்கிட்ட நீ சொல்லல? நீ அடிச்ச கூத்தெல்லாம் சொல்லவா முடியும்? டேய் பெயிண்ட் அடிக்கும் போது சாரம் மிஸ் ஆகி அதுல கீழே விழுந்து அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீயா உளறி கெடுத்துறாத. சேச்சா இதெல்லாம் போய் நான் சொல்லணும்ப்பா, நம்ம லைஃப் ப்ராப்ளம் ஆச்சு. ஆமா. அப்புறம் இந்த விஷயம் டாக்டருக்கும் தெரிய வேணாம், தெரிஞ்சா போலீஸ் கேஸ் ஆயிரும். ஆமா, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோ ஓட்டுவாங்க. வில்ஸ் இங்க வாயே. அடிபட்டதுல என் முக அழகு ஏதாவது கெட்டு போயிடுச்சா? அப்போ இன்னொரு ஐடியா கூட. அங்கடா நின்னு சிரிச்சிட்டு இருக்கற? இந்த வாரடா உள்ள பெரிய கூத்துறா. டேய் டேய் நம்ம ஹீரோ இல்ல, என்ன பார்த்து காதுல சொல்றாரு, டேய் வில்ஸ் ஆக்சிடென்ட் ஆனதுல ஒண்ணும் என் முக அழகு கெட்டு போயிட்டே முகமாட்டா. கார்த்திக் இவன் மெட்ராஸ் வந்து ஒன்ன பார்த்ததுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை பார்த்திருந்தான்னா கொஞ்சம் மனுஷன் மாதிரி மாறி இருப்பான். டாக்டர் வந்து கட்டு போட்டு எல்போர்டு மாதிரி மாட்டிட்டாங்க. டாக்டர் கிட்ட போய் 3 நிமிஷம் கூட ஆகலப்பா, அதுக்குள்ள இவர் கூப்பிட்டு என்ன கேக்குறாரு, எனக்கு இன்னொரு ஐடியா கொடுக்குறியா? கார்த்திக் எங்கடா பிடிச்சிட்டு வந்த அவன? டேய் மனசுல அவனுக்கு அரவிந்த் சாமிட்ட நினைப்புடா. இந்த மேட்ரு அரவிந்த் சாமிக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. இவன் மூஞ்சி எல்லாம் பொண்ணுங்க பாக்க மாட்டா. நீ முதல்ல ஒண்ணு பண்ணுடா, ஒரு ரூம்ல இருக்கிற பெரிய கிராண்ட் எடுத்து அவர் ரூம்ல மாட்டு. அப்போ அவன் மூஞ்சிய பார்த்து அவர் முடிவு கட்டும். கரெக்டா சொன்ன ரியாசு. கசுமாலம் வந்துட்டான் பாரு புறம்போக்கு. அவகிட்டயாவது டைம் ப்ளீஸ்னு கேளு, அப்ப வச்சுக்கிறேன் உன்ன. எக்ஸ்கியூஸ் மீ, டைம் ப்ளீஸ். 9:10. யப்பா இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணுங்களும் இருக்காங்க, அந்த மாதிரி பாவப்பட்ட பொண்ணுங்களும் இருக்காங்க. அங்க பாருங்க தம்பி, இந்த பொண்ணுங்களை பாக்குறதுக்கு படிச்ச பொண்ணுங்க மாதிரி தெரியுது, பெரிய இடத்து பெண்களாவும் தெரியறாங்க, நல்ல அழகாவும் இருக்காங்க. அவங்கள பேச முடியாம ஆக்கிட்டான் பாத்தீங்களா?
ஆமாப்பா, மார்க்கெட் மோசமா இருக்கு. 10,000 ஷேர் வித்து. விக்ரம் எங்க? யா, ஓகே. கோ ஹெட். விக்ரம், ஏய் விக்ரம், எனக்கு மெட்ராஸ் பழக்கம் இல்லை, என் கூட துணைக்கு வான்னு சொன்னேன். இன்னைக்கு கிளாஸ் அட்ரஸ் கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அது நான் என்ன பண்ண முடியும்? ஐ கான்ட் டு எனிதிங். நியூயார்க் டிஸ்கோ பத்தி கேட்டிருந்தா சொல்லிருப்பேன். மைக்கேல் ஜாக்சனோட லேட்டஸ்ட் நம்பர் கேட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாத. போறியா? ப்ளீஸ் ப்ளீஸ். வந்துட்டியா? மெட்ராஸ் வெயில் எல்லாம் எப்படி இருக்கு? ஆண்டி, ஐ அம் டோட்டலி டயர்ட். விக்ரம் கொடுத்த அட்ரஸ் அந்த ஏரியாலயே இல்ல, அடையாருக்கு மாத்திட்டாங்க. அப்படியா? ஆமா, சாந்தோம்ல ஏதாவது ஊமைங்க சென்டர் இருக்கா? ஏமா, என்ன விஷயம்? இல்ல, டான்ஸ் கிளாஸ் அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணு கிட்ட விசாரிச்சேன். அந்த பொண்ணு வாய் பேசல, சைக்கிள் ஏதோ சொல்லிச்சு, எனக்கு அவ்வளவா புரியல. அப்புறம் அங்க ஒரு ஆளு கரெக்டா சொல்லி கொடுத்தான். அவனும் ஒரு ஊமைதான், பட் அவன் சைக்கிள் பண்ணது எனக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. அப்படியா? பாவம் இல்ல அவன். ஹே, என்னாச்சு? இந்த மாதிரி ஊமையா பிறந்துட்டா லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் இல்ல? எழுந்திருமா, நல்லபடியா பரதம் கத்துண்டு நீ பெரிய டான்ஸரா வரணும். இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கவனிமா. ஓகே மேடம். தை யா தை தை யா தை டிஸ் தை டிஸ் தை தத்தித்தா தரிகிடத்தோம் தத்தா தரிகிடத்தோம் தித்தித்தா ததாங்கத்தோம் ததிங்கிடத்தோம் தலாங்கத்தோம் ததிங்கிடத்தோம் தித்தித்தா தித்தா தா ததிங்கிடத்தோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். ஐ எம் பிராப்தி. ஹாய், ஐ எம் ஸ்வேதா. நானும் உங்களுக்கு தான். நாளையில இருந்தா எனக்கு பிராக்டிஸ். ஆமா, நீங்க ஸ்டெல்லா வேல் தானே? நோ. பேசிக்கிட்டே போலாமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க ரம்பா சிஸ்டரா? இல்ல. இல்ல சிம்ரன் உங்களுக்கு தங்கச்சியா? இல்லையே. பின்ன அந்த ரேஞ்சுக்கு கரெக்டா கொஞ்சம் நார்மலா போடிமா. ஸ்டூபிட். தேங்க் யூ. பாத்தியா, ஏதாவது நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா வரும்னு பார்த்தா எல்லாம் எக்ஸ்போர்ட்ல வேலை செய்யற சிஸ்டரா போய்கிட்டு இருக்குது. ஏய் ஐஸ்வர்யா, இது ரேஞ்சுக்கு பேரை பாத்தியா? ஐஸ்வர்யாவா? நேரம். ஸ்டேஷன் சண்டே வரேன்னு இருக்கடா. அப்படியா? என்னடா கூப்பிட்டியா? கூப்பிட்டியாவா? கதறிக்கிட்டு இருக்கேன்டா. சூப்பர் டியர் போயிட்டு இருக்க, என்னடா பேசிட்டு இருக்கீங்க? எங்க? ஃபாலோ மீ. ஏதோ சப்ப ஃபிகர்லாம் போகுது, அதை காணமேடா. பாவம், தான் ஒரு ஊமையா பிறந்துட்டோங்கிற வருத்தம் இந்த அப்பாவி முகத்துல நல்லாவே தெரியுது. பாவம், இவ்வளவு அழகான பொண்ணு ஊமையா பிறந்துருச்சு. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பே ஆ ஆ. டேய், என்னடா? இங்க பாருடா. டேய் கார்த்திக், காத்துல முட்டை போடுறாளே பாரு, இவதான்டா அவ. ஐயோ, அவ கூட யார் பேசிட்டு இருக்கா தெரியுதா? யாரா? அதான்டா கொக்காவுக்கும் கோலாவுக்கும் நடுவில் நிக்கிறானே, ஓ ஊருக்காரன்டா, நம்ம ஆட்டையம் பட்டியாண்டா.
சூப்பர் ஃபிகரை மடக்கிட்டானே. ஆவா பா ஓ ஆ ஆமா என்னையாடா கிண்டல் பண்ணீங்க? ச்சே, இந்த கன்றாவி என்னால நம்பவே முடியலையே. அடி பாவிகளா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு டேஸ்டே இல்லடா. அவங்க கூட போய் பேசிக்கிட்டு இருக்காளே, அப்ப நம்ம மூஞ்சில ஆசிட் ஊத்திக்கலாமா? சார் விடுறா டெவில்ஸ், அவனை கூப்பிடு. சார் நானே கூப்பிடுறேன். டேய் நடராஜ், கண்டுக்காம போறான் பாத்தியா? நீ அவனை கூட்டு போறான். நடராஜ், டேய் நடராஜ், டேய் வில்லேஜ், டேய் காதுல விடாத மாதிரி போறான் பாத்தியா? டேய் 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 பாரு, டேய் ஆட்டியா முட்டி, டேய் போறான் பாரு. நாம இவ்வளவு கூப்பிட்டோம், திரும்பி பார்க்காம எவ்வளவு தெனாட்ல போறான் பாத்தியா அவன்? வாழ்க்கையில ஒரு ஃபிகர் கிராஸ் ஆனதுக்கே இப்படி கண்டுக்காம போறானே. 2-3 கிராஸ் ஆச்சுன்னா who are you, what is your nameனு கேட்பான்டா என்ன. விட்றா, எப்படி நைட் ரூமுக்கு தானே வந்தாவணும்.